அங்க வேலையெல்லாம் முடிஞ்சுதா? உங்க 2 பேர் பேர்ல அர்ச்சனை பண்ணது. கால் பண்ணாங்களா? கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க, வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இங்க பாரு, பையன் வந்துட்டான். என் மகனே. அந்த பேக்ல சரிடா. டேய் சுக்கர், அந்த பேக் இந்த மாதிரி சட்டை கிழிஞ்ச பேண்ட்டும் தான் உனக்கு கிடைச்சதா ரஃபிக்கு? ஊர்ல வரும்போது போட்டு வர நம்ம ஊர்க்காரங்க என்ன நினைச்சு பேசுவாங்க? வந்த ஒண்ணு அசிங்கப்படுத்தாதம்மா. என்னது? இது துபாயில ரொம்ப ஃபேன்சியான ஷர்ட்டுமா. பேண்ட்டும் புது மாடல். அப்படியா இது இருக்கு? ஊர் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீ உள்ள போய் சாப்பிடு. ராஜம்மா வா. ராஜமாக்கா நல்லா இருக்கீங்களா? பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பர்மா. ஏன் இப்படி அழைச்சு போயிட்ட? உள்ளவா? டேய், நீ நேரம் பார்க்கணும்னு நினைச்சுக்காத. அங்க நிக்கிற அப்புறம் ஆளு. ஹலோ. ஹாய். வேற என்ன விசேஷம்? டேய், அந்த பொண்ணுகிட்ட அதை மட்டும் கேட்காத. விசேஷம் தான் பிரச்சனையா? டேய் மச்சான், திரும்பி போகும்போது இதே மூஞ்சோட போகணும்னு ஆசை இல்லையா? வேணும். அப்ப இனிமே கேட்காத. மாட்டேன். உள்ள கொண்டு போய் வை. உள்ள வாங்க. டேய் ரஃபிக்கு, அப்ப அவ கையில டீ இல்லாம இருந்தது உன்னோட அதிர்ஷ்டம் தான். ஆமாண்டா. டேய், அந்த லைட்டை தள்ளி விடா, கண்ணு எரியுது. அப்போ நம்ம ஊர்ல அதை பத்தி கேட்கவே கூடாதா? அதுவும் கல்யாணம் ஆனவங்க கிட்ட அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியும். ஊருக்கு வந்து ஒருத்தரை பார்க்கும்போது என்ன விசேஷம் கேட்காம எப்படி? இங்க பாரு ரஃபிக்கு, நீ ஏன் அதெல்லாம் கேட்கணும்? ஹவர்யூன்னு கேட்கலாமே, கைஃபகல்னு கேட்கலாமே. ஒண்ணும் இல்லைனாலும் நல்லா இருக்கேன்னு கேட்கலாம். கேட்கறதுக்கே நல்லா இருக்கு மேடம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். முதல்ல இந்தாங்க ஒரு ரவுண்ட் விடுங்க. வேணாம் சந்தோஷ், இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது. தண்ணி ஊத்தாம அப்படியே வை. ஹலால் ஐட்டம் ஏதாவது இருக்கா? மீன் சாப்ஸ் தான் இருக்குது. அதை எடுத்துட்டு வா. ஓகே. ஏய் நகுல், உனக்கு ஒன்று தெரியுமா? இதெல்லாம் மேல இருக்கிறவன் முடிவு பண்றது. இப்ப என் விஷயத்தை எடுத்துக்கோ. நான் இப்ப கல்யாணம் பண்ண போற பொண்ணோட அப்பா ஒரு கண்டிஷன் தான் போட்டிருக்காரு. அந்த பொண்ணு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமா. ஆனா ஏன் நல்ல நேரம், அவ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா. நல்ல வேளை அவ டிகிரி மட்டும் வாங்கியிருந்தா அவங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? டிகிரி வாங்கின என் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிச்ச உனக்கு எப்படி தர்றதுன்னு இருப்பான். அதான் அவர் சொல்லுவாங்க. அவரோட பொண்ணு வாழ்க்கையை அவங்க பார்க்கணும்ல, அதை நம்மளும் புரிஞ்சுக்கணும்ல. பாயிண்ட். டேய் நகுல், அவளை ஃபெயில் ஆக்குன அதே கடவுள் உன்னையும் ஜெயிக்க வச்சிருவாடா. உனக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நீயும் அவளும் போகும்போது இந்த ஊரே பார்க்க போது பாரு. நானும் அதான் சொல்லுவேன். என்னடா சுக்கூர்? இல்ல, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. சரி, அவ ஸ்டேட்டஸ் என்ன இப்போ? தலசேரி பீச்சுடா. அவ மொபைல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே அதானே. அது இல்லடா, அவ ரெஸ்ட்ல இருக்காளா என்ன? ரெஸ்ட்ல தான். 4வது. உன்னால மட்டும் எப்படி முடியுது சுக்கூர்? டேய், இதெல்லாம் நம்ம முடிவு பண்ற காரியம் இல்லடா ரஃபிக்கு. நீ முன்ன சொன்ன மாதிரி எல்லாம் கடவுளோட விளையாட்டு தான். பாத்தியா, கடவுள சொல்றாரு. இவரே நல்லா விளையாடிட்டு கடவுள் தலையில விதியா சொல்றாரு. குடிக்கிறீங்களா? எல்லாம் பாட்டில் எடுத்து நான் வீட்டுக்கு போறேன். 2 கிளாஸ் 4 பேர். இதுல எல்லாம் மேனேஜ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுண்ணா. டேய் சந்தோஷ், அண்ணா நீ எத்தனை ரவுண்டு போட்டிருக்க? கணக்கே தெரியலையே. பாட்டில் கொடு. கிளம்பு. தேங்க்யூ. கூப்பிடுறான் அங்கயா. பிரியாணிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ குளிக்கலையாடா? குளிக்காம எப்படிடா? சோப் போடலையா? தேய்ச்சேன். உன்னை யாரா சோப்பெல்லாம் போட சொன்னது? நான் எல்லாமே சோப்பு போடுவேன்டா. அதுக்கு யாரா கேட்கணும்? டேய், ஃபேஷியல் பண்ணா சோப் போடக்கூடாதுடா. போட்டதுக்கு அர்த்தம் இல்லாம ஆயிடும்டா. வேஸ்டா போயிடும்ன்ற. என்னடா வேஸ்ட் ஆயிடும்ன்றா. அதனாலதான் இங்க பாரு, சோப்பா போட்டு எல்லாமே வேஸ்டா போயிருச்சு. என்னதான் பண்றது? மரியாதையா வேலை இருந்தா பாரு. வந்துட்டான் சோப்பை குறை சொல்றது. நான் கைவசம் வேற ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன். அதை வச்சு கொஞ்சம் மினுக்கு. வேண்டாம், பிரியாணி சாப்பிடுறியா? மட்டன் தானே? இவனுக்கு பிரியாணி கொடுக்க வேண்டாம். போ, போ. நான் ரெடிப்பா, போலாமா? மாமா, எஸ். நான் வரணுமா? வரணுமாவா? இங்க பாரு, விளையாடாத. வா போலாம். பக்கத்து வீட்டு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு போனா தப்பாயிடாதா? எல்லாரும் அதையே கேட்பாங்க மாமா. நீ யாருக்கு பயப்படுற? ஊருக்காரங்களையா? அப்படின்னு ஒன்று பண்ண, ஒரு கிளாஸ் டீ எடுத்து கையில் வச்சுக்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் கேட்டுருவாங்களா என்ன?
என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இங்க பாரு, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நான் உன் கூடவே இருப்பேன். போதுமா? சொல்றேன்லம்மா, வா வா. ஷாலினி, இப்ப என்ன விசேஷ்? போய் பிரியாணி சாப்பிடுங்க. ஏய் நீங்க வாடா, இப்ப குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். இந்த பரிமாற ஆள் இல்ல. வா 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 வா. ஷாலினி கொஞ்ச நேரம் அவனை கண்டுக்காத. டேய் சொல்றேன். டேய் அந்த 2 சைடும் ரைட் சைடு. நல்லா இருக்கு. ஆமா, எல்லாமே ரெடியா இருக்கு, உள்ள போய் சாப்பிடுங்க. சாலினி, நபிஷு உள்ள டீ போடுறாங்க, கொஞ்சம் உதவியா இருமா. போ. இங்க வாப்பா. குழந்தைக்கு எத்தனை மாசம் ஆகுது? நான் தூக்கட்டா? எப்படி சிரிக்கிறான் பாருங்க. ஓ, அழவே மாட்டான். ஓ, வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நேரம் போறதே தெரியாது ராஜம்மா. அப்படியா செல்லம்? ஓ, டேய் உன் பொண்டாட்டி குழந்தைங்கலாம் வந்திருக்காங்க பாருங்களா. செக்யூரிட்டியா வந்தாச்சு. ஆனா சொல்றேன். வைக்கட்டுமா? டேய் சுகர். சிக்கன் வைக்கிட்டா? சுகர். தோ வர வாடா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். மிஸ்டேக் வந்திருக்கேன். தம்பி குழம்பு முடிஞ்சிருச்சு, எடுத்துட்டு வரேன். நீ பாத்துக்க. டேய் எங்கடா ஓடுற? டேய் ஜித்து, ஆ நீங்க கொஞ்சம் வா. டேய் எனக்கு நீ ஒரு உதவி பண்றியா? இங்க பாரு சுமேகா, அவன் பொண்டாட்டி பிரசவத்தை நிப்பாட்டணும்னா அவன் தான் யோசிக்கணும். நம்ம ஸ்கூல்ல குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஒரு கிளாஸ் நடக்குது. அது இந்த மாசம் லாஸ்ட். நீ ஏதாச்சும் சொல்லி எப்படியாவது அவனை இந்த கிளாஸ்ல கொண்டு வந்து உட்கார வச்சிடு. கிளாஸை முடிச்சுட்டு அவனோட வீட்டுக்கு தானே போவான் அவன். இன்னும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுங்க, ஓகேவா? பிரியாணி ரைஸ். கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொண்டு வந்துட்டேனா? ஆ. ஆமா, உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல? இல்ல. ஏன், என்னாச்சு? அப்ப பிரச்சனை உனக்கா அங்கயா? ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை நீங்க தான். முதல்ல கிளம்புங்க. இன்னும் நான் குடிக்கல. ஐயோ, குடிக்கலையா? குடிக்க வேணாம், கிளம்புங்க. கிளம்புங்க. இது இல்லைன்னா நான் அங்க போறேன். இவன் என்ன சங்கு ஊதுறானா? இந்த மிஸ்டேக்கு யாரா கல்யாணத்துக்கு கூப்பிட்டா? ஓசியில திங்கி வருது. பாண்டி சரக்கு டூப்ளிகேட் தான். பாண்டிச்சேரி சரக்க டூப்ளிகேட்னு சொல்லிட்டு மேல வேற துப்புறானா நாய். ஷாலினி இதை கொஞ்சம் புடியே. கீழே எல்லாம் நான் கொடுத்துட்டேன், நீ கொஞ்சம் மேல கொடுத்துடு. கொண்டு போய் கொடுத்துடு. அவன் ரொம்ப நல்ல பையன்தான், அதனாலதான் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. பார்த்தாலே தெரியுது ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கான்னு. ஷாலினி என்ன இருக்காளுங்க. சாந்தம்மாவுக்கு ஒரு டீ கொடுத்துரு. கத்தி கத்தி தொண்டை வறண்டு போயிருக்கும். எனக்கு வேணாம் உன்னோட டீ. யார் இந்த மலடி கிட்ட எல்லாம் டீயை கொடுத்து விட்டது? இவகிட்ட வேற நம்ம வாங்கி குடிக்கணுமா? குழந்தை பிறக்கணும்னா அது அதுக்குன்னு கொடுக்கணும் வேணும். முதல்ல நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும், அப்பதானே குழந்தை பிறக்கும். இவளுக்குலாம் எங்க குழந்தை பிறக்கும்?